எல்லாருக்கும் வணக்கம். நம்மக்கிட்ட பல வண்ணங்களில் சங்குப்பூ விதைகள் விற்பனை செஞ்சிட்ருக்கோம். அதே போல் பால்சம் விதைகள் விற்பனை செஞ்சிட்ருக்கோம். மயில்மணிக்க விதைகள் விற்பனை செஞ்சிட்ருக்கோம். காஸ்மோஸ் விதைகள் சில கலர்ஸ் வந்து விற்பனை செஞ்சிட்ருக்கோம். இப்போ அடுத்த பேட்சுக்கு நம்ம சங்குப்பூ செடிகள் நடவு செஞ்சுருக்கோம். ஒரு 1.5 மாதத்துலேருந்து ஒரு 2 மாதங்கள் ஆன செடி தான். நான் படறதுக்கு ஏற்றி விடலைங்க, குத்து செடியாக தான் வளர்த்துட்ருக்கேன். இப்போ அது எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வயலில் மட்டும் நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செம்பருத்தி செடிங்க. செம்பருத்தி பூக்களை ட்ரை பண்ணி சேல் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த செம்பருத்தி செடி கொஞ்சம் வச்சுருந்தேன். ஒரு 20 30 செடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 4-5 மாதம் ஆயிடுச்சுனால பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு இடையில சங்குப்பூ செடி நான் வச்சுருப்பேன் பாருங்கள். இது பாருங்கள், லாவெண்டர் கலரு. ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக சங்குப்பூ செடிகளை தள்ளி தள்ளி அங்கங்கே இடையில வச்சுருப்பேன். உங்களுக்கு சங்குப்பூ விதைகள், பால்சம் விதைகள், மயில்மாணிக்க விதைகள், காஸ்மோஸ் விதைகள், அதுக்கப்புறம் மேரிகோல்டு விதைகள், இது போன்ற விதைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கேட்டலாக் லிஸ்ட் பண்ணியிருப்போம். கேட்டலாகில் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன கலர் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சங்குப்பூ செடிகள் எல்லாமே கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சுங்க. நான் சப்போர்ட் ஏதோ ஒன்று கொடுத்து மேலே ஏற்றி விட்டுருந்தேன்னா வேகமாக படர ஆரம்பிச்சிருந்துருக்கும். நம்ம குத்துச்செடி போல் அப்படியே விடுறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளருது. இப்போ மார்க்கெட்டில் சங்குப்பூக்கள் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குங்க. ட்ரை சங்குப்பூக்கள் வந்து நீங்கள் உங்கள் தோட்டத்திலே வளர்த்து நீங்கள் சேல் பண்ணலாம். முக்கியமாக அடுக்கு சங்குப்பூ நீலவனதல் இருக்கிறது தான் வந்து ட்ரை பண்ணி அதிகமாக சேல் பண்ணுறாங்க. ஒற்றையில் தான் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அடுக்குங்கிறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் வரும். இப்போ ஒற்றையை நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வெயிட் வராது. நான் எதனால் இவ்வளோ கேப் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு செடியோட ஒரு செடி வந்து சேர்ந்து படரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏதாவது சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று படர்ந்து ஏறி மாறிடுதுங்க. அதனால தான் இந்த தடவை நான் சப்போர்ட்டே கொடுக்கல. போன தடவை சப்போர்ட் கொடுத்துருந்தேன், இந்த தடவை கொடுக்கல. இந்த மாதிரி வளர்க்குறப்போ களை செடிகளையும் என்னால் ஈஸியாக எடுக்க முடியுது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாகவும் தோட்டம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. உங்களுக்கும் சங்குப்பூக்களினுடைய விதைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் நம்பர் தந்திருக்கேன் பாருங்கள். நீங்கள் வாங்கி ஆர்டர் பண்ணிக்கலாம். கேட்டலாக்லேயும் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். என்ன கலர் வேணும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோட்டத்தில் இப்போ நான் ஒரு வயல் மட்டும் காமிச்சிருக்கேன். நான் மற்ற வயல்கள் எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அதனால் தொடர்ச்சியாக நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்ருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.